அன்று மூண்ட நெருப்பு அரண்மனை முற்றத்தில் தீய சக்தியை அழித்து விட்டது. இன்று என் இதயத்தில் மூண்ட இந்த நெருப்பு என்ன செய்ய போகிறதோ ஆதிசக்தியே. நீ இல்லாமல் வேறு எந்த கீர்த்தனையை நான் பாடுவேன்? என் இளமை பருவம் முதல் முதுமை வரை உன் நினைவே என் வாழ்வின் பாடலாய் ஒலித்தது. இன்று மட்டும் ஏன் இந்த துயரச் சிறையில் நான் தனிமையில் தவிக்கிறேன்? நீயேதான் நான் தினமும் பாடுவதற்கான காரணம். என் இதயத்தை என்றும் அலங்கரிக்கும் தோரணமும் நீதான். நீயேதான் நான் தினமும் பாடுவதற்கான காரணம். என் இதய தோரணம் நீதான். என் மனதை சொல்லவும் யாரும் இல்லை. வேட்டைக்காரன் வலையில் சிக்கிய மான் போல நான் பாடும் இந்த குரல் உன் காதுகளில் விழுமா? காதலே ஒரு பாவம் என்று யார் தீர்ப்பு கூறினார்கள்? தூய்மையான காதலை தள்ளிவிட்டு வேதனையின் நெருப்பை யார் மூட்டினார்கள்? என் கண்மணியே, என் பொன்மணியே, நான் இங்கே நீ அங்கே, நாம் இருவரும் ஒன்றாக சேரும் நாள் வராதோ? எங்கள் துயரத்தை தீர்க்க கோவில் இல்லையா? இறைவன் இல்லையா? எங்களை ஒன்று சேர்க்க கருணை இல்லையா? அன்பான இதயம் இல்லையா? கருணை இல்லையா? நீயேதான் நான் தினமும் பாடுவதற்கான காரணம். என் இதயத்தை என்றும் அலங்கரிக்கும் தோரணமும் நீதான். நீயேதான் நான் தினமும் பாடுவதற்கான காரணம். என் இதய தோரணம் நீதான். எங்களை காக்கும் இறைவங்கள் கூட எங்களை பார்க்க மாட்டார்களா? காலம் கடந்து கொண்டே இருந்தால் என் காதலுக்காக யாரிடம் நான் பிச்சை கேட்பேன்? இறைவன் காக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் என் கைகளை உயர்த்தினேன். செல்ல வழி தெரியாமல் முடிவில்லாத துயரத்தின் ஆற்றில் நான் மிதந்தேன். வராதா? நீயேதான் நான் தினமும் பாடுவதற்கான காரணம். என் இதயத்தை என்றும் அலங்கரிக்கும் தோரணமும் நீதான். நீ இல்லாமல் வேற எந்த கீர்த்தனை நான் பாடுவேன்? என் இளமை பருவம் முதல் முதுமை வாய் உன் நினைவேர் என் வாழ்வின் பாரணாய் ஒலித்தது. இன்று மட்டும் ஏன் இந்த துயர சிறையில் நான் தனிமையில் தவிக்கிறேன்?